வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.5 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 2.5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்களை, ஸோ எத்தனை சென்டிமீட்டர் விட்டவங்களாம் 7 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. இதோட விட்டம் எவ்வளோங்க? 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதுக்கு 7 சென்டிமீட்டர், இதோட விட்டம் வந்து 7 சென்டிமீட்டர், இதோட விட்டம் இதோட விட்டம் வந்து 7 சென்டிமீட்டர், இதோட விட்டம் 7 சென்டிமீட்டருங்களா? அப்போ விட்டம்னா எதுன்னு புரியுதுங்களா? அப்போ 7 சென்டிமீட்டர் அளவுள்ள விட்டம் விட்டமுள்ள 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கம். ஸோ இதுதான் முதல் பதக்கம், இது ரெண்டாவது, இது மூணாவது, நாலாவது. இந்த மாதிரி படத்தில் 2.18 எப்படி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி வச்சுட்டாங்க. இதில் உள்ளவாறு வைக்கும் பொழுது இடையில் அடைப்படும் நிழலிட்ட பகுதியின், ஸோ 4 வச்சோம் அப்படின்னு என்ன ஆகும்? நடுமத்தில் இங்கே ஒரு கேப் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த அடைப்படையோட இந்த பகுதியோட என்ன கேட்குறாங்க அப்படின்னா பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன இருக்குது? நமக்கு ஒரு ஷேப்பாக இருக்குங்களா? ஸோ இப்போ சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம், முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம், அதே வட்டவலின் பரப்பளவுன்னு ஃபார்முலா இருக்குது. இது வந்து என்னது? ஒரு ஷேப்பாகவே இல்லை இல்லைங்களா? இந்த நடுமத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியோட பரப்பளவு வேணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து முதல் பதக்கத்தோட ஆரம்ங்களா, இது வந்து 4வது பதக்கத்தோட ஆரம்ங்களா, ஸோ இது வந்து என்னது? நமக்கு 3வது பதக்கத்தோட ஆரம், இது வந்து 2வது பதக்கத்தோட ஆரம்ங்களா. ஸோ இவங்க மையப்புள்ளியிலேருந்து இப்படி கோடு போச்சு அப்படின்னா இது ஒரு ஆரம், இங்கேருந்து இது ஒரு ஆரம்ங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சதுரம் வரைஞ்சிடறோம். என்ன பண்ணுறோம்? ஒரு சதுரம் வரைகிறோம். எதுக்காக அப்படின்னா ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க. இப்போ சதுரம் வந்துருச்சுங்களா. ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த பகுதி நமக்கு ஒரு சதுரம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சதுரத்தில் இந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கால்வட்டம்ங்களா. இந்த பகுதி ஒரு கால்வட்டம். ஸோ இதை பாருங்களேன், இதை ஷேட் பண்ணி பாருங்களேன். இப்போ இது வந்து எப்படி இருக்குது? ஒரு கால்வட்டமாக நமக்கு கிடச்சிருக்குங்களா. அப்போது என்ன இருக்குது? நமக்கு கால்வட்டமாக இருக்குது. அப்போ எத்தனை கால்வட்டம் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 கால்வட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு பரப்பளவு வேணும் அப்படிங்கிறனால ஸோ இந்த நிழலிட்ட பகுதியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி அதில் இந்த சதுரத்துக்குள்ளே தான் இந்த இது இருக்குது, இந்த ஷேப் இந்த ரெட் கலரில் இருக்கிறது இருக்குது. அதில் 4 கால்வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சதுரத்தோட பரப்பளவுலேருந்து 4 கால்வட்டத்தோட பரப்பளவு, இதுதான் 4 கால்வட்டம்ங்களா. ஸோ 1 2 3 இது 4 கால்வட்டத்தோட பரப்பும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க இந்த சென்டரில் இருக்க பகுதி கிடச்சிருங்களா. ஸோ அதை தான் போட போகிறோம். அப்போது சதுரத்தோட பரப்பளவு நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத ஃபார்முலாவா? பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போது இங்கே வந்து ஆரம் என்ன கொடுத்துருந்தாங்க? 3.5. விட்டம் வந்து 7 அப்படின்னா அதில் பாதி என்ன? 3.5ங்களா. ஸோ இதோட ஆரம் என்ன? 3.5. அப்போ 3.5 என்னது வந்துடும்? 7ன்னு வந்துடுங்களா ஒரு பக்கம். அப்போ சதுரத்தோட ஒரு பக்கம் எவ்வளோ மதிப்பு கிடைக்குது? 7. அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 7. இந்த பக்கமும் 7, இந்த பக்கமும் 7ங்களா. ஸோ இப்போ பாருங்களேன், இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஆரம்னு பார்த்தோமா, இந்த மையப்புள்ளிலேருந்து இது வரைக்கும் ஆரம்னா 3.5, இங்கே இந்த மையப்புள்ளி வரைக்கும் அப்படின்னா இங்கே ஒரு 3.5, அப்போ 2 சேர்த்துனா 7 தானே வரும். அப்போ சதுரத்தோட பக்கம் நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? சதுரத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர், பக்கம் இன்ட்டு பக்கம் மைனஸ் 4 இன்ட்டு எத்தனை கால்வட்டம் இருக்குது? இது ஒரு கால்வட்டம், இது 2வது கால்வட்டம், இது 3வது கால்வட்டம். அப்போ இந்த சதுரத்துலேருந்து இந்த 4 கால்வட்டத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நடுமத்தில் இருக்க இந்த பகுதி நமக்கு கிடைச்சிரும். அப்போது 4 இன்ட்டு கால்வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா என்ன ஃபார்முலா? 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர் சதுர அலகுகள்ங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏவோட மதிப்பு இங்கே என்னது? 7, ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னா 3.5. ஆரோட மதிப்பு நமக்கு 3.5 அல்லது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 7ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது விட்டமாக இருக்குது D = 7, விட்டம்னா D. அப்போ ஆரோட மதிப்பு வேணும் அப்படின்னா D/2ன்னு போடுவாங்களா. ஸோ அப்போ 7/2ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3.5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயருங்கும் போது 7 × 7ன்னு வரும் மைனஸ். ஸோ இந்த 4 இன்ட்டு 1/4 அப்படியே இருக்கட்டும். பையோட மதிப்பு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22/7. ஸோ இன்ட்டு ஆரோட மதிப்பு நம்ம 7/2 இன்ட்டு 7/2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு 22/7 தானே எடுத்துருக்கோம். அப்போ 7 என்ன ஆகும்? நமக்கு ஒரே வாய்ப்பாடில் வகுப்படுங்கிறனால இப்படி எடுத்தாச்சு. ஸோ இப்போ 7 பெருக்குன்னா என்ன வரும்? 49 வரும் மைனஸ். ஸோ இந்த 4 ஒரே வாய்ப்பாடில் கேன்சல் ஆயிருங்களா. ஸோ 7 வாய்ப்பாடில் ஒரு தடவை 7, இதுவும் ஒரு தடவை ஆகிடும். 2 வாய்ப்பாடில் ஒரு தடவை 2, இது 11 தடவைங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது? 11 × 7 / 2 அப்படின்னு இருக்குது. ஸோ சதுர அலகுகள் அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 49 அப்படியே வரும். அப்போ 49 மைனஸ் 11 × 7னா 77 / 2ங்களா. சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
அப்போ 77 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 7 வராது, 3 டைம் என்ன வரும் 6 வரும், மீதி 1 இருக்கும். ஸோ இந்த 7 கீழே இருக்கிறோம், 17ன்னு வருது. 2ஆம் வாய்ப்பாடில் 17 வருமானா வராது, 8 2 16 தான் வரும், மீதி 1 இருக்குங்களா. ஸோ இங்கே புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 தடவை நமக்கு என்ன கிடைக்குது 10ன்னு கிடைக்குது. அப்போ 0 ஆகிடுது. ஸோ அப்போ என்ன கிடைக்குது 49 மைனஸ் 77 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 38.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குதுங்களா. இப்போ இதை கழிக்க போகிறோம். எப்படி கழிக்கிறோன்னு பாருங்கள். 49 இங்கே 38 அப்படியே போடுறோம். 1 கல் இருக்க இடத்துல 1 கல். ஸோ புள்ளிக்கு அடுத்தது இங்கே என்ன 10ல் 1ன்னு சொல்லுவாங்களா, இங்கே 10ல் 1 இல்லை, அப்போ 0 போட்டுக்கிறோம். இதை ரெண்டையும் கழிக்கணும். ஸோ 0லேருந்து 5 போகாது, அப்போ இவங்க 10 ஆகிடுவாங்க. இவங்க கடன் கொடுத்தனால 8 ஆகிடுவாங்களா. ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே புள்ளி இருக்கு அப்படியே வச்சுக்கலாம். 8ல் 8 போச்சுன்னா 0, 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ அப்போ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்குது 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எல்லாமே என்னது ஒரு தோராய மதிப்பு தான். எதோட பரப்பளவு அந்த நிழலிட்டு அந்த பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த பிங்க் கலரில் கொடுத்துருந்தோட மதிப்பு என்ன அப்படின்னா 10.5. ஸோ இதோட மதிப்பு 10.5 சென்டிமீட்டர். இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.